குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனாலிசிஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நேத்து நிஃப்டி 109 பாயிண்ட் நெகட்டிவா 23,946 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி இப்ப வரைக்கும் 37 பாயிண்ட் பாசிட்டிவா இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்ல ஒரு பிளாட் ஓப்பனிங் அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணுது. 24,000 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கு. பிரைஸ் அதை உடைச்சு 24,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கு. பிரைஸ் அதை உடைக்கும் பட்சத்துல 24,169 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. பிரைஸ் அதையும் தாண்டும் பட்சத்துல 24,333 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 23,871 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கு. அதை உடைக்கும் பட்சத்துல 23,740 அப்படிங்கிற பிரைஸ் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பேங்க் நிப்டி பாத்துருவோம். பேங்க் நிப்டி 449 பாயிண்ட் நெகட்டிவா 57,727 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு பேங்க் நிப்டி ஒரு பிளாட் ஓப்பனிங் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 58,021 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதை உடைக்கும் பட்சத்துல 58,400 58,954 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸா இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. சோ சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 57,425 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அதையும் உடைக்கும் பட்சத்துல 57,000 வரைக்கும் பிரைஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அடுத்ததா க்ரூட் ஆயில் பாத்துருவோம். க்ரூட் ஆயில் நேத்து 151 பாயிண்ட் பாசிட்டிவா 6,728 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சோ க்ரூட் ஆயிலோட நெக்ஸ்ட் சப்போர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 6,459 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கு. பிரைஸ் அதை உடைக்கும் பட்சத்துல 6,139 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 6,798 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கு. பிரைஸ் அதையும் உடைக்கும் பட்சத்துல 7,000 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. க்ரூட் ஆயிலோட பிரைஸ் நம்மளோட ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிருக்கு. சோ ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஃபர்தரா மேல போக போதா அல்லது இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டா அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்கலாம். அடுத்ததா ருபியோட வேல்யூ பார்த்துருக்கோம். ருபி 0.23 பைசா அப்படிங்கிறது டவுன் ஆயிருக்கு. 94 ரூபாய் 53 பைசா அப்படிங்கிற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இது ஒரு சின்ன நெகட்டிவா இருக்கு. சோ அடுத்ததா இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருந்துச்சு நேத்து அப்படிங்கறத பார்ப்போம். எஃப்ஐஎஸ் நேத்து 1,350 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் 2,800 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் ஃபியூச்சர்ஸ்ல 1,800 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு 3 எக்ஸ்பைரி இருக்கு. நிப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி அண்ட் பேங்க் நிப்டி எக்ஸ்பைரி இருக்கு. சோ மார்க்கெட் வந்து ஒரு வாலடைலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ.